வேலியே பயிரை மேய்ந்த கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு சம்பவம் தான் சென்னையில் நடந்துள்ளது. தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட வருமான வரித்துறை, காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 7 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழிப்பறி செய்த பணத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவர் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதும் அதிர வைத்துள்ளது. சென்னையில் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி சிடி ஸ்கேன் மெஷின் வாங்குவதற்காக உரிமையாளர் கொடுத்த 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் வந்த ஜுனைத் முகமது என்பவரிடம் வருமான வரித்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் என கூறி வழிமறித்த ஒரு கும்பல் 20 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்தது. பின்னர் அவரை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை அருகே இறக்கிவிட்டு சென்றது அந்த கும்பல். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு மற்றும் திருவல்லிக்கேணி காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாசிங் ஆகியோர் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். ஹவாலா புரோக்கர்கள், தங்க கடத்தலில் ஈடுபடும் குருவிகள் என சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து இவர்கள் பல வழிப்பறிகளை நடத்தியது விசாரணையில் தெரியவந்தது. இந்த வழிப்பறி கொள்ளைகளுக்கு மூளையாக சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு செயல்பட்டதும் தெரியவந்துள்ளது. கூட்டாளிகள் கைதானதும் உத்தராகண்டில் பதுங்கியிருந்த சன்னி லாய்டை திருவல்லிக்கேணி தனிப்படை காவல்துறையினர் கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கைது செய்து சென்னை அழைத்து வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பின்னர் அவரை 4 நாட்கள் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி தனது தலைமையில் 1000 விளக்கு பகுதியில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை வழிப்பறி செய்ததாக சன்னி லாய்டு வாக்குமூலம் அளித்துள்ளார். ராயபுரத்தைச் சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவர் கொண்டு வந்த 40 லட்சம் ரூபாய் ரொக்கத்தில் 20 லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு விரட்டியடித்ததாகவும், இதில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு, காவல் SSI ராஜாசிங் ஆகியோர் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் வணிக வரித்துறை அதிகாரிகள் சதீஷ், சுரேஷ் ஆகியோரும் தங்களுடன் சேர்ந்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். வழிப்பறி செய்த பணத்தில் வேளச்சேரி, ஆவடி, அச்சிறுபாக்கம், மதுராந்தகம் ஆகிய இடங்களில் மனைகளை வாங்கி குவித்ததோடு சொந்த ஊரான கன்னியாகுமரியில் 2000 சதுரடியில் 3 அடுக்குமாடி வீடு, ஆவடியிலும் 2 மாடி வீடுகளை கட்டியுள்ளது தெரியவந்துள்ளது. தவிர ஐஸ் ஹவுஸ், ஆவடியில் நவீன உடற்பயிற்சி கூடங்களை வைத்துள்ளதோடு கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு ரிசார்ட்டை விலைக்கு வாங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டது. மொத்தம் 15 வழிப்பறி சம்பவங்களில் சன்னி லாய்டு ஈடுபட்டதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். வழிப்பறியில் தொடர்புடைய வணிக வரித்துறை அதிகாரிகள் சதீஷ், சுரேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வழிப்பறி செய்த பணத்தில் சன்னி லாய்டு வாங்கிய சொத்துக்களை முடக்கும் பணியில் ஈடுபடப் போவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.